மலை பிரதேசங்கள்ல வீடு கட்டும்போது என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் சார்? 20 டிகிரி ஸ்லோப் வரைக்கும் டேட்டாலாம் இஸ் அவைலபிள் வித் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ். டிபார்ட்மெண்ட்ல போய் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இந்த இடத்துல இப்படி கட்டணும். மலை பிரதேசங்கள்ல இந்த இடங்கள்ல கண்டிப்பா கட்டக்கூடாது அப்படின்னா எந்தெந்த இடம் சார் சொல்லுங்க? பிளெயினான டெரெயின்ல கட்டுற வீட்டுக்கும் என்ன சார் வித்தியாசம்? நீங்க இங்க கட்டும்போது வந்து பாத்தீங்கன்னா நீர்நிலைகள்ல வீடு கட்டிருக்கு சரியா நம்ம அந்த மாதிரி வீட்டை வாங்கலாம் இல்ல வாட்டர் கோர்ஸ் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஹை டைட் லோ டைட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நம்ம HTL லைன்ல இருந்து 500 மீட்டர்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்டட். நாணயவிகட நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் நம்ம உழுக்கின சம்பவங்களை ஒன்று வயநாடு மலைச்சரிவு சம்பவம். இந்த சம்பவத்தப்போ நிறைய வீடுகள் தண்ணியோட தண்ணியா அடிச்சுட்டு போனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வயநாடு மாதிரியான மலை பிரதேசங்களில் வீடு கட்டும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம பில்டர் அண்ட் அட்வொகேட் முத்துசாமி அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. வணக்கம் சார். மலை பிரதேசங்கள்ல வீடு கட்டும்போது என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் சார்? ஏரியா கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு 600 மீட்டர்ஸ் எலிவேஷன், அதாவது நம்ம இதில் இருந்து கிரவுண்ட்ல இருந்து 600 மீட்டர் எலிவேஷன் இருக்கிறது தான் ஹில்லுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஆக்சுவலாக ஹில்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க டெரின் அங்கே கிடையாது. பிகாஸ் அது நிறைய அண்டுலேஷன்ஸ் இருக்கும். சில இடத்துல ஸ்டீப்பாக இருக்கும், சில இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோப்பியாக இருக்கும். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்போ வந்து டெரெயின். ஸோ அங்கே இருக்க பிக்கஸ்ட் சேலஞ்சே வந்து அந்த இதுதான். பிகாஸ் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான டெரெயின் இருக்கும். அப்புறம் சாயில் ஸ்ட்ரக்சர், சாயில் சில இடங்களில் வந்து ராக்கியாக இருக்கும், சில இடத்துல சாயில் இருக்கும். அப்புறம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இது வாட்டர் கோர்ஸ். இப்போ இங்கே பிளைன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி அங்கே மலையில் போக முடியாது. ஸோ அது எங்கே இருக்கிற டெரெயின் அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் ஸ்ட்ரீம்ஸ் போகும். ஸோ இப்போ அடுத்தது வாட்டர் ஸ்ட்ரீம். இந்த வாட்டர் ஸ்ட்ரீம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சாயில் எரோஷன் இருக்கும். இப்போ சப்போஸ் லூஸ் சாயில் இருக்கும்போது சாயில் எரோஷன் ஜாஸ்தி இருக்கும். இப்போ பிகாஸ் வந்து ஸ்ட்ரீம் வாட்டர் வரும். ஸோ அப்போ ரெயின் வாட்டர் வரும், ஸ்ட்ரீம்லேருந்தும் வாட்டர் வரும், இப்போ ரெயின்லேருந்தும் வரும். ஸோ இது ஒரு இஷ்யூஸு. இது விண்டு டைரக்ஷனு. ஸோ நீங்கள் விண்டு டைரக்ஷனை பேஸ் பண்ணி அதில் இம்பேக்ட் இருக்குது. இது போக வந்து சீஸ்மிக்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எர்த்குவாக் ரிலேட்டட். ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே செப்பரேட்டாக ஸ்டடி பண்ணி ஃபுல்லாக டேட்டா இருக்கும். ஸோ அந்த டேட்டா பேஸ் பண்ணி தான் நம்ம அங்கே பிளான் பண்ண முடியும். ஸோ இங்கே கட்டுற மாதிரி எங்கள் மீன் நான் சொல்கிறது இப்போ பிளைன்ஸில் கட்டுற மாதிரி ஹில்லில் கட்ட முடியாது பிகாஸ் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர். ஸோ தட் இஸ் ஃபஸ்ட்டு பேசிக் திங். செகண்ட் திங் பண்ணால் இதை பேஸ் பண்ணி வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து அது அத்தாரிட்டி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அப்ரூவல்லே வந்து இங்கே இருக்கிற அப்ரூவல் வேறு, அங்கே இருக்கிற அப்ரூவல் வேறு. அங்கே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். சப்போஸ் ஒரு ஸ்லோப்புன்னு பார்த்தீங்கன்னா அது 1:2 சப்போஸ் நீங்கள் இப்படி இப்போ இந்த வெர்டிக்கலாக 1 மீட்டர் போகுதுன்னா ஹரிசாண்டலாக 2 மீட்டர்ஸ் இருக்கும். ஸோ அப்படி தான் பண்ண ஸ்டெப்ஸு. இப்போ ரொம்ப ஸ்டீப்பாக பண்ணால் கட்ட முடியாது. ஸ்டீப் ஸ்லோப்புன்னு பார்த்தீங்கன்னா 10 டிகிரி ஆங்கிள், 10 டிகிரி ஆங்கிள் வந்து அது வந்து இட்ஸ் ஓகே. 10 டிகிரிக்கு மேலே 10லேருந்து 20, 20லேருந்து 30, 30லேருந்து 40, 40 அண்ட் அபவ். அது போக போக இது லோவஸ்ட் இஸ் மைல்டர், மாடரேட், ஸ்டீப், வெரி ஸ்டீப், எக்ஸ்ட்ரீம்லி ஸ்டீப்னு வச்சுருக்காங்க. ஒரு 20 டிகிரி ஸ்லோப் வரைக்கும் கட்டுறது 15 to 20 வரைக்கும் போகலாம். 25க்கு மேலே ஸ்லோப்பில் கட்டுறது இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட் பை எனி ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோப் அது மாதிரி வரும்போது அதை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்லோப்பை கட் அண்ட் ஃபில்னு சொல்லுவாங்க. ஸ்லோப்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த இடத்த கட் பண்ணி அங்கே இருக்க மண் எடுத்து அடுத்த இடத்துல வந்து அதை ஃபில் பண்ணி தான் கட்டணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் கட்டுறது வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் சேலஞ்சஸ். ஆனால் பிகாஸ் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி சாயில், ராக், அப்போ வெதர் கண்டிஷன்ஸ், நீங்கள் அப்போ இதை விட ரெயின்ஃபால் எப்போவுமே ஜாஸ்தி இருக்கும். இப்போ இந்த பிளெயின்ஸை விட எப்போவுமே அங்கே ஸோ அதிகமாக ரெயின்ஃபால் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ ரெயின்ஃபால் இருக்கும்போது உங்களுக்கு தண்ணி வந்துகிட்டே இருக்கும், தண்ணி வரவே சாயில் இருக்கும். அது போக உங்களுக்கு சர்ஃபேஸில் வாட்டர் கோர்ஸ் இருக்கும், சர்ஃபேஸ்குள்ளேயும் இருக்கும். அது சர்ஃபேஸ் கீழேயும் வாட்டர் கரண்ட் எல்லாம் போயிட்டு. ஸோ நீங்கள் அப்போ சாயில் ஸ்டெபிலிட்டிலாம் பார்க்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு அங்கே வந்து மலையில் பண்ணுறது வந்து இட் இஸ் அ பிக் சேலஞ்ச் வென் கம்பேர்ட் டு அதர் ஏரியாஸ் லைக் பிளைன் ஏரியாஸ்.
சார் இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கு, நம்ம இதெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் கட்டினா பேலன்ஸ் பண்ண முடியும், இந்த பொருட்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னா என்னென்ன யூஸ் பண்ணலாங்க சார்? அந்த ஏரியாவில் லோக்கலி சோர்ஸ்டு சஸ்டைனபிள் மெட்டீரியல்வாங்க. இப்போ சப்போஸ் அந்த இடத்துல வந்து நம்ம அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் மேஸ்னரின்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய கல்லுங்கள்லாம் இருக்கும், அந்த ஒரு பெரிய பெரிய கருங்கல் மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்க. அந்த மாதிரி ஓல்டு இதெல்லாம் பில்டிங்ஸில் வச்சுருப்பாங்க. அப்போல்லாம் அதை வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆர்சிசி சொல்லுவாங்க, ரீஇன்ஃபோர்ஸ் கான்கிரீட் சிமெண்ட் வச்சு பண்ணுவாங்க. அதில் வந்து அப்புறம் வந்து அதுக்கப்புறம் நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது உங்களுக்கு. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னாவே தேர் ஆர் லாட் ஆஃப் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ல இப்போ வந்துட்டு இருக்கு. ஃபவுண்டேஷன் வந்து யூ ஹேவ் இந்த பைல் ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சப்போஸ் இந்த மாதிரி வாட்டர் சோர்சஸ் வருது இல்லையா, அதுக்கு கீழே வந்து ஒரு பியர்னு சொல்லுவாங்க ஃபவுண்டேஷன், அதில் போட்டு அது கீழே வந்து ஒரு சின்ன ஒரு இது மாதிரி ஒரு பால் மாதிரி வரும், அதில் இது பண்ணிட்டு அது இட் வில் ஹோல்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிட்ஜஸ், வாட்டர் கோர்சஸ், ரிவர்ஸ் எல்லாம் கட்டும்போது அந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம், அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ டெக்னாலஜி நிறைய. நீங்கள் அப்புறம் ராக் போல்ட்டிங் சொல்லுவோம், ஒரு ராக்கில் போய் போல்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணுறது. இங்கே பண்ண முடியாது, இங்கே தேவையில்லை. அங்கே வந்து அந்த மாதிரி டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணால் தான் உங்களை பில்டிங் நிற்கும் ஒன்று. அதே மாதிரி ஸ்லோப்பி வந்து இருக்கும்போது ஸ்லோப்பில் கட்டும்போது சில சமயம் என்ன பண்ணோம், இப்படி ஸ்லோப் இருக்குன்னா இந்த இடத்துல அனாவசியமாக எவ்வளோ மேக்ஸிமம் வந்து நம்ம கட் அண்ட் ஃபீல் பண்ணாமல் பண்ண முடியாது. 1:2 அந்த மாதிரி தான் வச்சுக்கணும். இப்போ ரொம்ப கட் பண்ணியும் வந்து பண்ணிங்கனாலும் பிகாஸ் அங்கே சாயிலோட ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் வீக் ஆகும். ஸோ அப்போ வந்து வீக் ஆகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அப்போ லேண்ட்ஸ்லைட்ஸ் வருது இல்லைங்களா. அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். இந்த மாதிரி எங்கே மெயினாக பார்க்க வேண்டியது அந்த சாயிலுடைய ஸ்ட்ரக்சர் பார்க்கணும். அதை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஒரு இடத்துல போய் வந்து நம்ம கட்டுறோம் அங்கே வாங்கினா ஃபஸ்ட்டு இடம் வாங்கினோன்னு இதுக்கு முன்னால் அங்கே லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்திருக்கா, என்ன ப்ரீ ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்கணும். அது தவிர அங்கே வந்து இன்னும் 100 இயர்ஸ்க்கு நமக்கு உண்டான எல்லா வந்து நம்ம இது டேட்டாலாம் இட்ஸ் அவைலபிள் வித் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ். டிபார்ட்மெண்ட்டில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இந்த இடத்துல இப்படி கட்டணும். நீங்கள் அதே மாதிரி லோக்கலி சோர்ஸ்ன்னு சொன்னீங்களா, இப்போ அங்கே உள்ள டிம்பரு ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். அது போக இந்த நம்ம ரூஃப் எல்லாம் ஸ்லோப்பி ரூஃபை தான் அங்கே போடுவோம். ஏன்னா இங்கே ஸ்லோப் ரூஃப் நம்ம போட மாட்டோம். ஏன் அங்கே ஸ்லோப் ரூஃப் பண்ணால் வாட்டர் அப்போ தான் ரெசீட் ஆகும். பிகாஸ் நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் வாட்டர் ரெசீட் பண்ணுமோ ரெசீட் பண்ணின்றதுக்காக தான் நம்ம ஸ்லோப்பி ரூஃப் போடுவாங்க. அந்த ரூஃப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு நீங்கள் அதில் வந்து இது வாட்டர் பவுண்ட் காம்பவுண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க. அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் உள்ள சீப்பேஜ் வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு நிறைய லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ்லாம் இப்போ வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இபிடிஎம் சொல்லி ஒன்று இருக்குது, போட் பண்ணிங்கன்னா அது வாட்டர் ரெசிஸ்டன்ட் ரூஃபிங் இருக்கும். அப்புறம் வந்து இந்த நம்ம ஷீட் சில பேர் போடுவாங்க. அந்த ஷீட் வந்து நம்ம இது கேல்வனைஸ்டு ஷீட்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அதை போடுவாங்க. இது பேசிக்கலாக என்னென்னா வாட்டரை வந்து நம்ம அங்கே தங்க வைக்கக்கூடாது. வாட்டர் ஹேஸ் டு ஃப்ளோ த்ரூ. அது ப்ராப்பர் நம்ம போட்டு அது கரெக்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் போடணும். நீங்கள் அங்கே அதே மாதிரி நீங்கள் சாயிலில் வந்து இப்போ நம்ம ஷ்ரப்ஸ், ட்ரீஸு, பிளான்டேஷன்ஸு, லான்ஸு இதெல்லாம் நம்ம அங்கே நிறைய கிரியேட் பண்ணோம்னா அது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்ம வாட்டர் அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ அந்த ஷ்ரப்பு வரும்போது அந்த நம்ம இது வாட்டர் ஃப்ளோ குறையும். ஓகே, நான் ஷ்ரப் சொல்கிறது புரியுதில்லை உங்களுக்கு, நல்ல ஒரு இது. ஸோ அந்த மாதிரி அது அப்புறம் நீங்கள் அங்கே உள்ள ட்ரீஸ் வச்சோம்னா ட்ரீஸ் வில் அப்சார்ப் தி வாட்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சின்ன ஸ்டோன் பிச்சிங்னு சொல்லுவோம். குட்டி குட்டியாக ஸ்டோன்ஸ் பிச் பண்ணி அங்கங்கே வச்சிங்கன்னா அப்போ ஸ்பீட் ஆஃப் த வாட்டர் வில் கெட் ரெடியூஸ்ட். ஃபாஸ்ட்டாக தண்ணி போகிறதுக்கு அதை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம பண்ணுறதுக்கு லாட் ஆஃப் நம்ம ஹோம்ஒர்க் வி ஹவ் டு டூ. அது தவிர இப்போ நம்ம அங்கே ஒர்க் பண்ணுறவங்களும் லோக்கலாக இப்போ நம்ம அங்கே ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு நம்ம ஒர்க்மேன் வச்சு பண்ணோம்னா இட் வில் பி ஈஸி. இப்போ நம்ம இங்கேருந்து ஒருத்தர் கொண்டு அங்கே பண்ணும்போது அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம இட் இஸ் லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக். லொக்கேஷன் போகிறீங்க, அந்த லொக்கேஷனில் என்ன பார்க்கணும், நீங்கள் அங்கே என்ன ரெயின்ஃபால், ஒவ்வொரு இடத்துல ஒரு ரெயின்ஃபால் இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே வந்து இது மலைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 9 இருக்கும். இப்போ நம்ம இது குன்னூர் இருக்கீங்க, ஓகே, இட்ஸ் நீலகிரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இப்போ வெஸ்டர்ன் காட்ஸு. ஸோ அப்புறம் ஈஸ்டர்ன் காட்ஸு. ஈஸ்டர்ன் காட்ஸ்ன்றது இந்த இப்போ வேலூர், நீங்கள் அப்புறம் திருப்பத்தூர் இந்த சைடில் இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே அத்தாரிட்டிஸ் இருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட வந்து பாஸ் டேட்டா இருக்கும். பாஸ் டேட்டா அதுக்கப்புறம் லோக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் அதை எடுத்துகிட்டு சாயில் டெஸ்ட் பண்ணணும்.
அந்த சாயில் டெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த சாயில் டெஸ்ட் வில் கிவ் யூ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆன் யூ. அது என்ன சாயில் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கு, ஸ்லோப் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஸ்லோப்போட ராக் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ராக் லூஸ் ராக்கா இல்லைன்னா சாலிட் ராக்கா, அது எப்படி உள்ள இருக்கு அது பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிட்ஜஸ்ன்னு சொல்லுவோம். ரிட்ஜஸ்ன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மலையில் இப்படி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அந்த வருது இல்லைங்களா, அந்த டாப் அது ரிட்ஜ்னா முகடுன்னு சொல்லுவாங்க. அந்த அப்படி ஒரு லைன் வரும். அந்த கான்டூர் லைனை ஒட்டி வீடு கட்டுறது பெட்டர் ஆல்வேஸ். ஸோ அங்கே பிரச்சனை இருக்காது. நீங்கள் இன்னும் ரொம்ப கீழே போக போக ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய நம்ம லோக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ளஸ் லாட் ஆஃப் டெக்னாலஜிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி நம்ம பண்ணோம்னாக்கா அங்கே நமக்கு வந்து சேஃபாக இருக்கும். அதே மாதிரி ரூஃபு ஒன்று, ஃபவுண்டேஷன் நம்ம சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் ட்ரைனேஜ் சிஸ்டம் ப்ராப்பராக வந்து நம்ம ட்ரைனேஜுக்கு போட்டு அதை கொண்டு போகணும். ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர் ஸ்ட்ரீமை தனியாக எடுத்துகிட்டு போகணும். ஒன்று வாட்டர் ப்ரூஃபிங், இன்னொன்று வாட்டர் ரெசிஸ்டன்ட். இப்போ வாட்டர் ப்ரூஃபிங் மெட்டீரியல், வாட்டர் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணோம். அங்கே அதிகமாக நமக்கு ப்ராப்ளம் வந்து பிகாஸ் ஆஃப் ரெயின். இப்போ வாட்டர் ரெசீட் பண்ணுறது எப்படி பண்ணுறோம், அதை ப்ராப்பர் சேனலைஸ் பண்ணி கொண்டு போயிட்டோம்னா ப்ராப்ளம் இல்லை. அங்கே வாட்டர் ஸ்டாக்னன்ட் ஆகக்கூடாது. இப்போ நீங்கள் ரைட் வால் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஒரு ரோடு இப்படி போகுது அப்படின்னா நீங்கள் பார்த்தா தெரியும், ரோடு போகும்போது உங்களுக்கு ஒரு பெரிய வால் கட்டியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸ்டேஷனில் ரோடு போகும்போது வருது பாருங்க, அதெல்லாம் ரீட்டைனிங் வால். நீங்கள் அப்புறம் இந்த பிரெஸ்ட் வால்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அங்கே நம்ம சைட்டு கரெக்ட் எவ்வளோ கிரேடியண்ட்டில் இருக்குன்னு பார்க்கணும். அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நீங்கள் அந்த ரீட்டைனிங் வால் எங்கே வேணுமோ ரீட்டைனிங் வால் கட்டணும். அப்புறம் எங்கள் பிரெஸ்ட் வால் கட்டுறதுல பெஸ்ட் வால் கட்டணும். இந்த மாதிரி வால் கட்டி பேசிக்கலி we have to stop soil erosion. அந்த மண் அரிப்புன்றாங்களே, அதை வந்து நம்ம எவ்வளோ ப்ரிகாஷன்ஸ் எடுத்து பண்ணணும். ஸோ நம்ம அதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு. ஹில் ஏரியா கன்சர்வேஷன் அத்தாரிட்டின்னு வாங்க, அவங்க வந்து எல்லா ரூல் வச்சிருப்பாங்க. அந்தந்த ஏரியாவில் ஒரு இதுக்கும் இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ சப்போஸ் கொடைக்கானல்னா அதுக்கு ஒரு ஹாக்கா இருக்கும். ஸோ இத்தனை வில்லேஜ் க்ளோஸ் டு 487 வில்லேஜஸ் அந்த இருக்கு. அந்த வில்லேஜஸ்லாம் நோட்டிஃபை பண்ணிருக்காங்க. அந்த வில்லேஜஸ்லாம் நம்ம வீடு கட்டணும் அப்படின்னா ஹாக்கா கமிட்டி கிளியரன்ஸ் வாங்கினா தான் வீடை கட்ட முடியும். அப்போதான் அப்ரூவலே கொடுப்பாங்க. மலை பிரதேசங்களில் இந்த இடங்கள்ல கண்டிப்பா கட்டக்கூடாது அப்படின்னா எந்தெந்த இடங்களை சார் சொல்லுவீங்க? ஹாக்கா கமிட்டின்னு சொன்னாலே அவங்க கிட்ட நம்ம போய் அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த லோக்கல் பஞ்சாயத்துல போய் கேட்டிங்கன்னாவே அவங்களே சொல்லுவாங்க இது இந்த இடத்துல கட்ட முடியாது. இப்போ லேக் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து லேக்ல இருந்து இத்தனை மீட்டர் கட்டக்கூடாது அப்படின்னா இப்போ ஒவ்வொரு லேக் ஒரு மாதிரி இருக்கு. இப்போ சப்போஸ் நீங்க இது குன்னூர் போறீங்க, நீங்க இது நீங்க அந்த ஊட்டி போறீங்கன்னா ஊட்டிக்கு ஒன்று இருக்கும், கொடைக்கானலுக்கு ஒன்று இருக்கும், இல்லை 200 மீட்டர்ஸ் இத்தனை மீட்டர்ஸ்ன்னு சொல்லி அவங்க வந்து மற்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஏரியாவில் நம்ம கட்ட முடியாது. அப்ரூவலுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. வில்லேஜ் வந்து அக்கால வருதான்னு பார்க்கணும். அதில் வந்திருக்குன்னா அவங்கள்ட்ட நம்ம அப்ளிகேஷன் கொடுத்து இட்ஸ் அ ப்ராசஸ். இட் டேக்ஸ் டைம் ஃபார் கெட்டிங் அப்ரூவல். ஆனால் அப்ரூவல் ஆகிடும். நீங்கள் அதே மாதிரி ரொம்ப ஹை ஸ்டீப் டெரைன் இருக்கும், அதில் கொடுக்க மாட்டாங்க. அங்கே வீடு கட்டுறது கேட்டிங்கன்னா பர்மிஷன் கிடைக்காது. விண்ட் டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் டேட்டா இஸ் அவைலபிள். அதுக்கேற்ற மாதிரி பில்டிங் கட்டணும். அங்கே உள்ள மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது நல்லது. சரி, இப்போ மலை பிரதேசங்களில் கட்டுற வீட்டுக்கும் இந்த மாதிரி பிளெயினான டெரெயின்ல கட்டுற வீட்டுக்கும் என்ன சார் வித்தியாசம்? நீங்கள் இங்கே கட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. ஆனால் நீங்கள் ஹில்லில் கட்டும்போது உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகம். அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா ரூஃப் ஸ்லோ ப்ரூஃபிங் தான் அங்கே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நம்ம இங்கே ஸ்லோ ப்ரூஃப் பண்ண மாட்டோம். ஏன் ஸ்லோ ப்ரூஃப் அங்கே பண்ணுறோன்னா பிகாஸ் ஆஃப் வாட்டர். நீங்கள் அதே மாதிரி வந்து ஃபவுண்டேஷன், இங்கே இருக்கிற ஃபவுண்டேஷன்ஸ் வேறு, அங்கே இருக்கிற ஃபவுண்டேஷன்ஸ் வேறு. இங்கே ராஃப்டிங் இங்கே எந்த இது வேணாலும் பண்ணலாம் இங்கே, பிகாஸ் இங்கே என்ன ஸ்ட்ரக்சரை நம்ம கிரியேட் பண்ண போகிறோமோ அது மாதிரி. ஆனால் வந்து ஹில்லில் அப்படி இல்லை. ஃபவுண்டேஷனுக்கு சாயில் ஃபர்ஸ்ட்டு சாயில் டெஸ்ட்டு, சாயில் ஸ்டெபிலிட்டி, ஸ்லோ ஸ்டெபிலிட்டி, ஒரு இது ஜியோ டெக்னிக்கல் ஒரு அனாலிசிஸும் ஒன்று பண்ணணும் நம்ம அங்கே. அது போனீங்கன்னா அது அந்த ஃபுல்லாக கொடுக்கும். அதில் மொத்த ரிப்போர்ட்ஸ் ஆன் சாயில், வாட்டர் கோர்ஸ், ராக்கோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே அந்த ரிப்போர்ட்டில் கிடைக்கும். அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அங்கே வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் பண்ணணும். இங்கே பண்ணுற மாதிரி ஓகே எல்லாத்துக்கும் இப்படி கட்டலாம் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துக்கும் மாறும். அந்த நீங்கள் ஒவ்வொரு எலிவேஷன், ஒவ்வொரு டெரைனுக்கு ஏற்ற மாதிரி அண்ட் ஆல்சோ லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக். இப்போ இங்கே கட்டுற மல்டி ஸ்டோரி பில்டிங்லாம் அங்கே கட்ட முடியாது. ஹைட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் அந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி, ரோடுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அங்கே கொடுப்பாங்க. லைன்ஸில் கட்டும்போது இங்கேயும் சாயில் டெஸ்ட் எடுக்கணும், இங்கே இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணணும் நம்ம. ஆனால் இதை விட அங்கே நமக்கு ரொம்ப அங்கே அதிகமாக தேவைப்படுது.
ஏன்னா பிகாஸ் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி சாயில், ராக்கோட ஸ்ட்ரக்சரு, விண்டு, வாட்டர் கோர்ஸு, நீ அப்போ ரெயின்ஃபால், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்ம அங்கே கட்டும்போது வி ஷுட் டேக் எக்ஸ்ட்ரா கேர். நீர்நிலைகள்ல வீடு கட்டி இருக்கிறது சரியா? நம்ம அந்த மாதிரி வீட்டை வாங்கலாங்களா சார்? இல்லை, வாட்டர் கோர்ஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சி, ரிவர், லேக்கு, பாண்டு, வெல்லு வச்சுக்கோங்களேன். அங்கே நம்ம ஹில்லுக்கு சொல்கிறோமோ அதே மாதிரி இங்கே வாட்டர் கோர்ஸுக்கும் ரூல்ஸ் இருக்குது, ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிஆர்ஜெட்னு சொல்லுவோம், கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன். கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோனுன்னா அந்த அந்த ஒரு ஃபுல்லாக கோஸ்ட் லைன் சொல்லுவோம். கோஸ்ட் லைன்லேருந்து பார்த்தீங்கன்னா 500 meters கட்டக்கூடாது, ரெஸ்ட்ரிக்டட். 500 meters அந்த கோஸ்ட் லைன், தட் இஸ் ஹெச்டிஎல்னு சொல்லுவோம். ஹெச்டிஎல்னா ஒரு லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இமேஜினரி லைன் வந்து ஏற்கனவே இருக்குது, அதெல்லாம் வச்சுருக்காங்க. அது ஹெச்டிஎல், அது ஹை டைடு அங்கே தான் வரும், ஹை டைட் லோ டைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நம்ம ஹெச்டிஎல் லைன்லேருந்து 500 meters வந்து ரெஸ்ட்ரிக்டட். அதுவும் நம்ம கட்டுறதுக்கு முன்னாடி போய் கேட்டிங்கன்னா கரெக்டாக அந்த ஹெச்டிஎல்லேருந்து இதை 500 meters கரெக்டாக எங்கே வருதுன்னு மார்க் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வீடு கட்டினா மட்டும்தான் நமக்கு பர்மிஷன் கிடைக்கும் 500 meters. அதே நீங்கள் ரிவர் எடுத்துக்கோங்க, ரிவர் கெனால்னா 100 meters. இப்போ இங்கே பக்கிங்காம் கெனால் இருக்குன்னா பக்கிங்காம் கெனால் 100 meters போடணும். அங்கே ரிவர் கெனால்ஸ்லாம் வந்ததுனால 100 meters கொடுக்கணும். இப்போ இது சின்ன பாண்டு இந்த மாதிரி இருக்குன்னா 50 meters கொடுக்கணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து ரிவர் பேஸ்ட் வரும்போது அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அந்த இடத்துலலாம் வீடு கட்ட பர்மிஷன் கேட்டிங்கனாலும் பர்மிஷன் கிடைக்காது, அதெல்லாம் ப்ரொஹிபிட்டட் ஏரியா. அந்த மாதிரி இடத்துல நம்ம வீடு கட்டுறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு. யாராவது கட்டியிருந்தாலும் அதை வாங்கணும்னா வாங்கக்கூடாது. ஸோ நம்ம அதை போய் செக் பண்ணணும், அதை செக் பண்ணாமல் நம்ம வாங்கக்கூடாது. அந்த மாதிரி இப்போ பண்ணுறதுனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு போகுது இல்லைங்களா. சில இடங்களில் வந்து வாட்டர் வந்து ரிவர் வரும்போது, இப்போ ரிவர் ஃப்ளோ வரும்போது அது உள்ளே வந்துடும். நீங்கள் இன்ஃபேக்ட் ஒவ்வொரு தடவை நீங்கள் ரெய்னி சீசன்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி யாரெல்லாம் கரையோரமாக இருக்காங்களோ அவங்களாம் வந்து பாதுகாப்பான இடத்துக்கு போகிற சொல்லி வந்து அறிவுறுத்தப்படுகிறது நியூஸ்லேயே சொல்லுவாங்க. அது ஏன்னா அதுக்கு தான், அது பிகாஸ் அந்த ரிவர் இப்போ நாளைக்கு வந்து மழை வரும்போது அது எப்படி சர்ஜ் எப்படி வரும்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ இந்த இது கிளவுட் பஸ்ட்லாம் சொல்கிறாங்க பாருங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது லோக்கலாக வரும். அது வந்து கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இப்போ நமக்கு இங்கேயே இப்போ அடிக்கடி கிளவுட் பஸ்ட்ன்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். முன்னாடிலாம் இந்த அளவு கிளவுட் பஸ்ட் கிடையாது. அந்த கிளவுட் பஸ்ட்ன்றது பார்த்தீங்கன்னா இப்போ 1 hourல 100 mm மேலே வரும். 100 mm மேலே வருதுன்றதுலாம் வந்து அது பார்த்தீங்கன்னா 1 hourல வரும். அது அந்த ஏரியாவுக்கு மட்டும்தான் ஸ்பெசிஃபிக்காக வரும், இப்போ ஃபுல்லாக வராது. ஸோ அந்த மாதிரி கிளவுட் பஸ்ட் வரும்போதெல்லாம் வந்து நம்ம வி கான் ப்ரிடிக்ட் த வாட்டர் ஃப்ளோ. நீங்கள் இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரே நாள் 20 centimeters வந்து மேலே வந்தது. இப்போ இந்த மாதிரி 20 centimeters மேலே வரும்போது யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஈவன் அட்வான்ஸ் கண்ட்ரீஸில் கூட அவங்களுக்கு இன்னும் சிஸ்டம் இல்லை. ஒரு நாளைக்கு 20 centimetersக்கு மேலே போகும்போது வி மே ஹேவ் ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி வரும்போது அந்த நம்ம வாட்டர் வந்து அது எப்படி போகுதுன்னு தெரியாது. ஸோ அதனால தான் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்க. பாண்டு ஒட்டி ரிவரை ஒட்டி இதெல்லாம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அலோவ் பண்ணுறது இல்லை. அதே மாரி சில பேர் கட்டுறது தப்பு. இப்போ நிறைய டிரைவெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் எடுப்பாங்க, நீங்களும் பேப்பரில் படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல வீடு கட்டிருக்காங்களோ அவங்களாம் எல்லாம் எவாக்குவேட் பண்ணுவாங்க, எவிக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ அதே மாதிரி அக்விஃபர் ரீசார்ஜ் ஏரியான்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வாட்டர் நிலத்தடி நீர் வருது பார்த்தீங்களா, நீர். ஸோ அங்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. வீடு கட்டுறதே கட்ட முடியாது, அந்த 50 meter கட்ட முடியாது. நீங்கள் அப்புறம் ஸ்டில்ட் +2 இல்லை 1+2 தான் கொடுப்போம், G+2 தான் கொடுப்பாங்க. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கட்ட முடியாது. சேம்பரம்பாக்கம், நீங்கள் அப்புறம் பக்கிங்காம் கனால், இந்த மாதிரி கெனால்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ இதை ஒட்டி இருக்கிற ஏரியா, இப்போ ஒரு மணப்பாக்கம் இந்த பக்கம் இருக்கிற ஏரியாஸு, இதை மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே அதை வந்து அவங்க அக்ஃபர் ரீசார்ஜர் ஏரியான்னு சொல்லி மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல தான் வாட்டர் ரீசார்ஜ் ஆகும். அந்த வாட்டர் ரீசார்ஜ் ஆகிற இடத்துல அங்கே வாட்டர் ஜாஸ்தி இருக்கும், அங்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அந்த இடத்துல கட்டக்கூடாது. அங்கே ஒருத்தர் வீடு வச்சிருக்காங்களா வாங்கக்கூடாது. ஏன்னா அது வாங்கின பிற்பாடு ஒன்றும் செய்ய முடியாது இல்லைங்களா. நீங்கள் அப்புறம் சில சமயம் ஹெவி ரெயின்ஃபால் வரும்போது உங்களுக்கு வந்து ஃப்ளட் ஆகுது. அப்போ ஃப்ளட் ஆனால் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்தது. அப்போ வந்து யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ இதை நார்ம்ஸை ஃபாலோ பண்ணிட்டோம்னா ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் அங்கே விலை கம்மியாக கிடைக்கும். அங்கேயும் விலை கம்மியாக கொடுக்குறாங்கன்னா அங்கே வந்து அன்னப்ரூவ்டாக இருக்கும், அன்னப்ரூவ்டாக கட்டியிருப்பாங்க.
அதனால் கொடுத்துட்டு போகுது. ஸோ இப்போ நம்ம சில பேர் என்ன பண்ண, சிலை இங்கே விலை கம்மியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் லேக்காக இருந்தது, ஏரியா இருந்தது, இப்போ எல்லாம் மொத்தம் ஏரியாவில் வீடு வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அடிக்கடி நீங்கள் எப்போல்லாம் வந்து ஒவ்வொரு மான்சூன் முடிஞ்ச உடனே ஃபுல்லாக ரெயின் சீசன் முடிஞ்சோன்னு சொல்லுவாங்க, பேப்பரில் வரும். எல்லாம் ஒரு மாதம் படிப்போம், இந்த இடத்துல தண்ணி நின்றுச்சு, அந்த இடத்துல தண்ணி நின்றுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வரும், அதெல்லாம் நம்ம வந்து நம்ம வாங்கக்கூடாது. இதுதான் வாட்டர் கோர்ஸ் இருக்கிற இடத்துல வாங்குறது இஸ் ஆல்வேஸ் டேஞ்சர். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.